இன்றைய தினம் வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்குமே நம் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களை மேறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் கேரக்டர் ஸ்டடி, அதாவது குணநலன் ஆய்விலே தெரிந்து கொண்டது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சவுலினுடைய மூத்த மகன் யோனத்தான் பற்றி. பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான நபர்களிலே யோசேப்புக்கு நிகராக என்று சொல்லுவாங்க. ஆனா அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விசேஷமான பாடங்கள் அநேகங்கள் உண்டு. இவரது சிறப்பான தன்மை என்னவென்றால் தைரியம், தேவன் பேரில் உள்ள விசுவாசம், தேவ சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது, நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தது, தன் தகப்பனுக்கு துணையாக மரணம் வரைக்கும் அவரோடு துணை நின்றது. இவரை பற்றி நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 13வது அத்தியாயத்திலிருந்து 31வது அத்தியாயம் வரை உள்ள பகுதியில நம்ம பார்க்கலாம். இவரது தகப்பனாகிய சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகித்து நியமித்தது முதல் இவர் தன் தகப்பனுக்கு சவுலுக்கு உதவியாக இருந்தார். சவுலுடைய இராணுவத்தினுடைய ஒரு பகுதியையும் இவர் தலைமை தாங்கி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 13வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்கள் நம்ம படிக்கலாம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலிலே 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடு கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். என்றால் சவுல் முதல் முறை யுத்தத்துக்கு போகிற போது சவுலின் பின்னாடும் சாமுவேலின் பின்னாடியும் எவன் வரானான்னு கேட்டபோது எல்லா இடத்துல இருந்து ஜனங்கள் வந்தாங்க. ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அதோடு எல்லாரையும் விட்டுவிட்டு பிக்சடாக, ஏன்னா அதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் பிக்சடாக இராணுவம் என்று எதுவுமே கிடையாது, இராணுவ பயிற்சி எடுத்தவர்கள் என்றும் யாரும் கிடையாது. சண்டை வருதுன்னா அந்தந்த ஊர்ல உள்ள வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே குறிப்பாக வருவாங்க, அவ்வளவுதான். இப்பதான் முதல்வராக ஒரு இராணுவம் என்பதை உருவாக்குகிறார். அதுல 2000 பேர் சவுலுடைய, 1000 பேர் யோனத்தான் தலைமையிலே கீழே இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது யோனத்தான் ஒரு காரியம் செய்கிறார். அவர்களுக்கு ஏரியாவின் பகுதியிலே இருந்த பெலிஸ்தருடைய இராணுவ கேம்ப் தானயம் அப்படின்னு வரும், அதுக்கு விரோதமாக சென்று அவர்களை அடித்து தாக்கி ஜெயம் பெறுகிறார். இதை நம்ம 13வது அத்தியாயத்திலே 3வது வசனத்துல பார்க்கலாம். யோனத்தான் கேபாவில் தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவுது என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் ஊதுவித்தான். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டா இருந்த பார்ட்டியும் அடிச்சுட்டான், இனி அவங்க கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வரும், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சவுல் ஒரு அறிவு கொடுத்தார். இதனுடைய ஒரு விளைவாக, இதுக்கு பதிலடியாக இஸ்ரவேலை தாக்குவதற்காக பெலிஸ்தர்கள் ஒரு பெரிய சைனியத்தோடு வந்தார்கள். 13வது அத்தியாயத்துல 5வது வசனம் பார்க்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் கையில் இருந்தது 3000 பேர் தான் மொத்தமே. ஆனா பெலிஸ்தர்கள் வர்றபோது 30,000 ரதங்கள், 6000 குதிரை வீரர்கள், இது போக கடற்கரை மணலத்தனை ஜனங்கள் சண்டைக்கு வந்தவங்க. இவ்வளவு பேர் பெரிய கூட்டமாக வந்துட்டாங்க. இந்த ஒரு நிலைமையை கண்டவுடனே சவுலோடைய கூட இருந்த ஜனங்கள், அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
3000 பேர் அவன் பின்னாடி நின்னவங்க எல்லாம் இப்ப 600 பேர் தான் நிக்கிறாங்க. மிச்ச பேரெல்லாம் அங்கங்க போயிட்டாங்க. மலைகளிலும் குகைகளிலும் முட்காடுகளிலும் சேர்ந்து போய் பதுங்கி கொண்டாங்க. காரணம் என்னன்னா, அன்றைக்கு இராணுவத்துல பெலிஸ்தர்கிட்ட இருந்தது ரதங்கள். அதற்கு முன்னாடி தான் ரதங்கள் கிடையாது. குதிரையில வருவாங்க, ஆளுங்களா நடந்து வருவாங்க. நான் ரதங்கள் கொண்டு வந்து இறங்கினது பெலிஸ்தர்கள் தான். ஸோ இவங்களுக்கு விரோதமாக போராட முடியாததுனால ரதங்களும் குதிரைகளும் வர முடியாத ஒரு ஏரியாவாக மலை மேல காடுகளுக்குள்ள குகைகளுக்குள்ள போய் இந்த ஆளுங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும்னு பதுங்கிக்கிட்டாங்க. இப்ப சவுலோட பின்னாடி வந்தது 3000 பேர் போயிட்டு 600 பேர் தான் நிக்கிறாங்க. இதுலயும் பாதி பேர் யோர்தான் நதியை கடந்து அடுத்த பகுதிக்கும் போயிட்டாங்க. சவுல் ராஜா கூட யுத்தத்துக்கு போறதுக்காக பயந்து போய் என்ன செய்யலாம், தேவனிடத்துல ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு பலி செலுத்தி தேவ ஆலோசனை பெறுவதற்காக நின்றான். ஆனா தீர்க்கதரிசியாக சாமுவேல அவர் தான் வந்து பலி செலுத்தி தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லணும், அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவர் வர்றது கொஞ்சம் தாமதமாச்சு. அதனால நானே பலி செலுத்திட்டு போகலாம் அப்படின்னு சவுல் காரியங்கள் செய்த போது சாமுவேல் வந்துட்டாரு. வந்து அவனை கடிந்து கொண்டார். நீ உன் வேலையை விட்டுவிட்டு நீ அடுத்த வேலையை செஞ்ச, இது தப்பு என்று சொல்லி சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு கண்டிக்கிறார். 13வது வசனத்துல பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ல 13வது வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் சவுலும் யுத்தத்துக்கு கிளம்பியும் போகல. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல யோனத்தான் என்ன செய்யறாரு, தான் கூட இருந்த உதவிக்கு, தனக்கு உதவியாக ஆயுதங்களை தாங்குவதற்கு எனக்கு உதவியாக இருந்த ஆயுததாரியாக ஒருத்தனை கூட்டுக்கிட்டு துணிச்சலாக சத்ருவனுடைய பாளையத்துக்குள்ள போய் அவர்களை போய் தாக்கணும். ஒரே ஒரு மனிதன் தனக்கு துணைக்கு ஒருத்தனை கூட்டிக்கிட்டு 2 பேரும் போய் போனாங்க. இதற்கு முன்னாடி பெலிஸ்தருடைய இராணுவம் வந்தது 3 பகுதியாக பிரிஞ்சு 3 பகுதிக்கு போயிட்டாங்க. அதுல ஒரு பகுதி தான் இங்க இருக்குது. ஸோ அவங்க வந்ததுல 3ல ஒரு பங்கு தான் இங்க நிக்கிறாங்க. அதனால யோனத்தான் அவங்களுக்கு விரோதமாக தன் துணைக்கு இருந்தவனை கூட்டிக்கிட்டு உள்ள போகிறார். இத நம்ம 14வது அத்தியாயத்துல 6, 7, 8 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். 4ல இருந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 14ல 4வது வசனத்துல இருந்து. யோனத்தார் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இப்பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அப்பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறையில் ஒன்று வடக்கு மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்போது அவன் ஆயுதாரி அவனை பார்த்து, உம்முடைய இதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடைய கூட வருகிறேன் என்றான். ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் நீ போ, நான் கூடவே வரேன்னு சொல்லி அவனும் போனான். அங்க யோனத்தான் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். சத்ரு நிக்கிறாங்க, அப்பா ராஜாவா இருக்கிறாரு, நான் சேனையில தலைவனாக இருந்தேன், சேனைகள்லாம் போயிருச்சு, பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது. கொஞ்சம் பேரோ ரொம்ப பேரோ வெற்றி கொடுக்கிறது அவருக்கு தடை இல்லை என்பது அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை முன்கொண்டு அவன் சத்ருவுக்கு விரோதமாக காலடி எடுத்து வைத்து போனான். அவனுடைய தைரியத்தையும் விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார். தேவன் அவனோடு இணைந்து யுத்தம் செய்தார். 6, 7 வசனத்தில் நம்ம
14-15 வசனங்களை 14வது அத்தியாயத்தில் 14-15 வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா அது இருக்கும். யோனத்தானும் அவன் ஆயுததாரியம் அடித்த அந்த முந்திய அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேறு நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இந்த 2 பேரும் போய் முன்னாடி இருந்தவங்கள ஒரு 20 பேரை அடிச்சு போட்டாங்க. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போனவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. ஸோ இவங்க அடிச்சு கீழே விழுகிற நேரத்தில் ஒரு கலவரம் உண்டாகுது. அந்த தானியத்துக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகுது. அவங்க பயந்து என்னன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போய் அடிவுடி சண்டைக்குள்ள நிற்கிறாங்க, தகராறுக்குள்ள நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பூமியும் அதிர்ந்தது. தேவனும் அந்த காரியத்தை செய்தார். தேவன் அவர்களை கலவரப்படுத்தி கலங்க அடித்தார். இதனுடைய ஒரு பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க பெரிய சேனை வந்து அடிக்குதுன்னு பயந்து போய் அவங்க ஓடுகிற போது ஏற்கனவே இவங்களுக்கு பயந்து ஓடி போய் மலையிலையும் காட்டுக்குள்ளேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் ஓடுறான் இவனை விரட்டின்னு சொல்லி அவங்களும் கீழே இறங்கி வந்து அவனை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் அங்கங்க இருக்கிறவங்க வரவும் சவுலும் தன் வீரர்களோடு போய் தாக்க ஆரம்பிச்சான். ஒரு மிகப்பெரிய வெற்றி அங்கே அவனுக்கு கிடைத்தது. இதுல அவனுடைய ஒரு தைரியமும் துணிச்சலான தைரியமும் தேவன் பேரில் உள்ள விசுவாசம், இந்த ஒரு காரியத்தை நம்ம அதை பார்க்கலாம். ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. 20வது வசனத்துல 14வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா 20-23 வசனங்களை பார்த்தா கிடைக்கும். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியினால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன்னே பெலிஸ்தருடனே கூடி அவர்களோடு கூட பாளையத்தில் தெரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரும் கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளிந்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்து ஓடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்தில் அவர்களை நெருக்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவோன் மட்டும் நடந்தது. ஸோ இவங்க கேம்ப்ல இருந்து அடிச்சு அவங்க ஏரியா வரைக்கும் அவங்கள விரட்டிட்டு போனாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். இது சவுலனுடைய முதல் ஒரு யோனாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு காரியம். அடுத்ததாக ஒரு முறை பெலிஸ்தர் சவுலுக்கு விரோதமாக வந்தபோது சவுல் பயந்து கொண்டே கேம்ப்லேயே இருந்தான். ராஜா 40 நாட்கள் தங்கியிருந்தாங்க. அந்த கதை நமக்கு தெரியும். அப்போது தாவீதுனுடைய அண்ணன் 3 பேர் இராணுவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வந்த தாவீது அங்க இருந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக சவால் விட்டு நிற்கிற அந்த கோலியாத்தை பார்த்து இவன் வீரவேசமா போக கோலியாத்தை கொல்ல சவுலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. தாவீதின் தைரியமும் தேவன் பேரில் உள்ள அவனுடைய விசுவாசத்தையும், அவன் இதைத்தான் சொன்னான். நீ தாவீது சொன்னது, ஈட்டி பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு வர, நான் என் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று இறங்கினான். அவனுடைய அந்த வார்த்தை அவனுடைய சாதத்தை கேட்ட உடனே யோனத்தான் அவனை மிக மிக அதிகமாக நேசித்தான். சும்மா நேசிக்கிறேன் என்று மட்டும் சொல்லாம அந்த நேசத்துக்குரிய அடையாளத்தையும் அவன் செஞ்சான். 18வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா 1-4 வசனங்களில் பார்த்தா நம்ம பார்க்கலாம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான்.
சவுல் சரி இவனை ஊருக்கு போடாம இவனை உள்ள வச்சுக்கோன்னு சொல்லி குடை வச்சுக்கிட்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். சும்மா நான் உன்னை நேசிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்றாம இல்லாம தன் நேசத்துக்கு அடையாளமாக தன்னிடத்தில் இருந்தது முக்கியமானதை அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய பட்டயத்தையும் அவனுடைய வில்லையும். யோனத்தான் ஒரு மிக சிறந்த வில்வீரன். அவனுடைய வில்லையும் இதையும் அவனுக்கு கையில கொடுத்து அவனை நேசிப்பதனுடைய அடையாளமாக அவனோட. அது மாத்திரம் கிடையாது, பிற்காலத்துல இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் தாவீதனுடைய பேர் கொஞ்சம் மேலே எந்திரிக்குது. அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவனை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்தபோது சவுல் ராஜா அவனை கொல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சான். இவனை கொன்றணும், இவன் இருந்தானா என் பதவிக்கு ஆபத்து. ஏன்னா ஏற்கனவே 2வது அவன் தப்பு செஞ்ச போதே சாமுவேல் சொல்லிட்டார், நீ ராஜா கிடையாதுப்பா, உன்னையும் தூக்கி போட்டுட்டு வேற ராஜாவா ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக தனக்கு போட்டியாக இருக்கிறான்னு அவனை கொல்ல முயற்சி செய்தான். அப்பொழுது யோனத்தான் தாவீது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு யோனத்தான் சொல்லுகிற போது யோனத்தான் தாவீதை ஒரு இடத்துல ஒளிந்திருக்க வைத்து விட்டு தாவீது சார்பாக தன் தகப்பனிடத்துல போய் பரிந்து பேசினான். சவுலனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி இருவரையும் பழையபடி இணைத்து சேர்த்து வைத்தான். இது முதல் தடவையாக சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழுந்த போது நடந்த ஒரு காரியம். 19வது அத்தியாயத்துல நம்ம அதை 1-7 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிக பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினால் கர்த்தரை இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே, இப்பொழுது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொள்ளுகிறதனால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலண்டையில் கூட்டி கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். முதல் தடவை தகப்பனை சமாதானப்படுத்தி 2 பேரையும் திருப்பி சேர்த்து வைத்தான். ஆனா சில காலம் கழித்து மீண்டுமாக ஒரு முறை சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்வதை அறிந்தான். ஆனா அதை அறிந்து அவன் மிகவும் வேதனைப்பட்டான். ஆனா 2வது தடவை அவன் பேசின போது அவங்க அப்பா அதை ஒத்துக்கல. அப்போதையும் தாவீது யோனத்தான்ட்ட சொல்றான், உங்க அப்பா என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்ன இது அப்படின்னு கேட்கறான். 20வது அத்தியாயத்துல 1-2 வசனங்கள்லாம் நம்ம படிக்கலாம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக நின்று, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான்.
அப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி தாவீதை ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ள வச்சுக்கிறார். அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிற போது இவர் போய் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறார். சாந்தமாக அவர் பேசி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட பேசுகிறார். ஆனா அத சவுல் கேட்கல. 20வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கம் உண்டாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய வாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்று யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாக பந்தியை விட்டு எழுந்து போய் அமாவாசையின் மறுநாள் ஆகிய அன்றைய தினமும் போஜனம் பண்ணாமல் இருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாய் இருந்தது. 2வது தடவை தகப்பனை சமாதானப்படுத்த பார்க்கறான், முடியல. ஆனா அப்பா இப்ப டிசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கறது அறிந்து கொண்ட உடனே அவன் ரொம்பவும் மன நோவா இருக்குது. இவனை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறார் என வருத்தப்படுகிறான். அவன் தாவீதோடு போய் அவனோடு பேசி தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். எங்க அப்பா கையில நீ மாட்டிக்க மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா அதற்காக நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அவனோட ஒரு உடன்படிக்கை சொல்லுகிறான். இதே 20வது அத்தியாயத்துல 14, 15, 16 படிக்கலாம். சவுல் யோனத்தான் தாவீதிடத்துல, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடி வேறு இருக்கும் போது நீர் என்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தரை கணக்கேற்பாராக என்று சொல்லி அனுப்பினான். ஸோ அவனோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். இப்போது தாவீது தனியாக ஓடி போயிட்டான். யோனத்தான் தகப்பனோடு அவனுடைய காரியங்களிலே, தேசத்தை உடன்படிக்கக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே நிற்கிறாரு. இந்த ஒரு காரியங்கள் நடக்கிற போது திரும்பவும் தகப்பன் அவனை தேடி கொலை செய்ய முயற்சி செய்கிறான். அவன் இருக்கிற இடத்தை தேடி போய் கொலை செய்ய முயற்சிக்கிறான் என்பதை அறிந்த போது மீண்டுமாக ஒரு முறை அவனை போய் பார்க்கணும். அப்ப தாவீது சீப் வனாந்தரத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறார். தாவீதுக்கு சவுலுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறான். அங்கே யோனத்தான் தனியாக சென்று அவனை பார்த்து அவனோடு பேசி அவனை கொஞ்சம் திடப்படுத்துகிறான். 23வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல படிக்கலாம். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்போது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பேர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகி சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் தகப்பன் வீட்டிற்கு போனான். அதற்கப்புறம் தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே இல்லை. இதுதான் கடைசியாக அவங்க பார்த்தது. மீண்டுமாக ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அதுல பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடப்பட்ட போது யோனத்தான் தகப்பனோடு உதவியாக யுத்தத்துல போய் நின்றான். ஆனா அந்த கடைசி யுத்தத்துல தன் தகப்பனோடு சேர்ந்து யோனத்தானும் மடிந்து போனான். இதோட அவனுடைய வாழ்க்கை
முடிகிறது. 31வது அத்தியாயம் 1-6 வசனங்கள் படிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து ஓடி கீழ்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினாலே அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அன்றைய தினம் அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இதோட யோனத்தானுடைய அந்த ஜீவன் கடைசி வரைக்கும் தன் தகப்பனுக்கு துணையாக நின்று அந்த காரியத்தை முடித்தார். இதுல இந்த யோனத்தானுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. முதல் முறை சவுல் தவறு செய்த போது சாமுவேல் வருவதற்கு முன்னதாகவே அவர் செய்ய வேண்டிய பலியை இவன் செலுத்திய போது சாமுவேல் வந்து அவனை கண்டித்த போது அதனால பாதிப்பு யோனத்தானுக்கு தான் வந்தது. 13வது அத்தியாயத்துல 13-14 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், நீ புத்தியீனமான காரியம் செய்தீரு, இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. அப்படின்னா உமக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க அப்படின்னா அந்த கண்டினியூ இருக்காது. நீ தப்பு செஞ்சனால இது வந்து உனக்கு கண்டினியூ ஆகாது, உனக்கு அப்புறம் வேற ஒருத்தனுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ தேவன் வேறு ஒருவனைத்தான் கொண்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அவனுக்குத்தான் அதனுடைய அறிந்து போயிருதுன்றது தெரிந்திருந்த போதும் கூட யோனத்தான் பெலிஸ்தருக்கு விரோதமாக சென்று தேவன் பேரில் விசுவாசத்தோடு சென்று ஒரு ஜெயம் கிடைக்க செய்தான். எனக்கு அடுத்த ராஜாவானம் வரணுங்கிறதெல்லாம் வேற இல்ல, இப்ப சத்ரு நிக்கிறான், என் ஜனங்களுக்காக நிற்க வேண்டும் என்று அந்த ஒரு காரியம் ஜனங்கள் ரட்சிப்புக்காக தன் உயிரை பணயம் வைத்து உள்ளே சென்றான். 2வது தடவை அமலேக்குக்கு விரோதமாக சவுல் செய்த தவறின் போது தேவ தண்டனையாக நீயும் ராஜாவாக இருக்க முடியாது, ராஜ்யத்தை வேற ஒருவனுக்கு தேவன் கொடுத்து விட்டார் என்று சவுல் கூறிட்டார். வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டாரு, அவனை ராஜாவாக்கிடுவாரு, நீ இனிமே ராஜாவா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்படியே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தாவீது என்பதை எல்லாரும் கொஞ்ச காலத்துல உணர்ந்து கொண்டாங்க. யோனத்தானும் அதை அறிவான். சவுலும் அதனாலதான் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆனாலும் கூட தன் தகப்பனை போல தனக்கு போட்டியாக வந்த சத்ரு என்று அவனை விரோதியாமல் தேசத்தை வழிநடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அவனை சிநேகித்து தேவனுடைய சித்தத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு விசேஷமாக அவனுக்கு துணையாக கடைசி வரை நின்றான். தன் தகப்பனிடத்தில் அவனை காப்பாத்தினான். அவன் பாடுகளுக்குள் கடந்து சென்ற போது தேவனுடைய நாமத்தினாலே அவனை திடப்படுத்தினான். எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீதான்ப்பா ராஜாவா இருப்பாரு, ஆனா நான் உனக்கு கீழே தான் இருப்பேன் என்று சொல்லி அவனுக்கு துணையாக நின்றான். அந்த ஒரு காரியம் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம். இந்த பல இடங்கள்ல பாக்குறோம், ஒருத்தர் ரொம்ப கொஞ்சம் நல்லா எந்திரிக்கிறாருன்னு உடனே ஒரு சிலர் அவருக்கு உள்ள இருக்கிறவங்களே எப்படி தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்புனானோ அதை போல எழும்புகிறவர்கள் அநேகங்கள் உண்டு. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல அவனுக்குரிய அழைப்புக்குரிய காரியத்தை செய்யாம அடுத்தவன் என்னை விட கொஞ்சம் நல்லா செய்யறான்னு அவன் மேல கொஞ்சம் இது கொஞ்சம் இன்றைக்கு நம்மளுடைய ஒற்றுமை இன்மையே சத்ருவுக்கு ஜெயமாக போயிடும். அது மாத்திரம் இல்ல, தன் தகப்பன் தவறு செய்து கொண்டே போகிறான்.
அதனால தேவனும் அவனுக்கு உதவியாக வரமாட்டேங்கிறாரு. உதவி செய்ய வேண்டிய, தேவ வார்த்தையை சொல்ல வேண்டிய சாமுவேல் மரித்து போனான். தேவனுடைய ஆலோசனையை சொல்ல வேண்டிய ஆசாரியர்களை அனைவரும் தன் தகப்பன் கொன்று போட்டு விட்டான். தேவனுடைய மிக மோசமான ஒரு கோபம் தன் தகப்பன் மேல் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் கூட யுத்தத்துல தன் தகப்பன் போன போது அவனுக்கு துணையாக தன் மரணம் வரை ஒரு மகன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தன் மரணம் வரை தகப்பனுக்கு துணையாக நின்று அவனோடு மரித்தான். தேவனுக்கு முன்பாக உண்மையுடன் இருந்தான். தேவனுடைய சித்தம் வேறு ஒருவனை ராஜாவாக எழுப்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு போது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு துணையாக கடைசி வரை நின்றார். இந்த ஒரு குணாதிசயம் அநேக இடங்களிலே நம்ம தேடுகிற மனிதர்கள்ட்ட அநேக இடங்களில் இந்த குணாதிசயங்கள் கிடையாது. யோனத்தாண்டத்தில் விசேஷமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். அவனுடைய தைரியம், தன் ஜனங்களுக்காக தன் உயிரை கொடுத்து கூட முன்னே ஓட நினைத்தது. தேவன் கொஞ்ச பேரை கொண்டு கூட வெற்றி கொடுப்பார், அவருக்கு தடை கிடையாது. நமக்கு தான் நிறைய பேர் இருந்தா நிறைய பேர் கூட சண்டை போடலான்னு, அவருக்கு கொஞ்சம் பேர் 1-2 இருந்தாலும் கூட போதும் என்ற தேவன் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னொருவனுக்கு போகிறது என்று கண்டபோது அவன் மேல் பொறாமை கொள்ளாமல் அவனையும் சிநேகித்து அவனுக்கும் துணையாக நின்றது யோனத்தானுடைய மிக விசேஷமான ஒரு கேரக்டர் குணநலம் கற்றுக்கொள்ள வேண்டியது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில தவறுகள் இருக்கும், சில நல்ல குணங்கள் இருக்கும், நம்ம கத்துக்கலாம், சில தவறுகளும் இருக்கும். ஆனா அந்த யோனத்தானுடைய வாழ்க்கையில மட்டுமே நம்ம அவன் தவறு எதுவும் செய்த மாதிரியே நம்ம பார்க்க முடியும். எல்லாமே பிளஸ் பாயிண்டா தான் என்று இன்றைக்கும் தேவனுக்கு அப்பேற்பட்ட ஜனங்கள் தேவை. யோனத்தானுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கடைசி வரை துணை நின்று ஒரு வீரனாக இருந்து வீரனாக எழும்பி வீரனாகவே மடிந்து போனான். இன்றைக்கும் அதுதான். கொஞ்சம் பேரோ அதிக பேரோ தேவனை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் உண்டாது. அடுத்த வாரத்துல நம்ம தாவீதை குறித்து நம்ம படிக்கலாம். தாவீதை குறித்து அநேக காரியங்கள் படிக்கணும், ஒரு வாரத்துல முடியாது. யோனத்தான் ஒரு மைனர் கேரக்டர் தான், முக்கியமான காரியம் அவனுடைய காரியத்தை கற்றுக்கொண்டோம். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய வேத பாட வகுப்பு இத்தோடு முடிவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.